உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த விவாதத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சிகள் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து ஆக்ரோஷமாக பேசினார். पाकिस्तान को बचाने का इनका ये षड्यंत्र आज 130 करोड़ लोग जान रहे हैं. बच नहीं पाओगे आप लोग, बच नहीं पाओगे. இதற்கு பதில் அளித்து பேசிய திமுக எம்பி கனிமொழியின் பேச்சு பெரும் கவனம் பெற்றுள்ளது. உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சியினரை பார்த்து தேசபக்தி இல்லாதவர்கள் என்கிறார். ஆனால் இந்தியாவிலேயே ஆபரேஷன் சிந்தூருக்கு முதலில் பேரணி நடத்தியது தமிழ்நாடுதான். அதை நடத்தியவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். நீங்கள் பஹல்காம் தாக்குதலுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய போது உங்கள் பக்கம் நின்றது எதிர்க்கட்சிகள் தான் என்று பதில் சொன்னார் கனிமொழி. So DMK was the first party which took out a rally at the Chief Minister Mr. M.K. Stalin. Muthuvel Karunanidhi Stalin was the first Chief Minister to take out a rally in support of our defense forces. காங்கிரஸை விடவும் பாஜக தான் நேருவை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிகமாக நேருவை பற்றி பேச வேண்டும். நீங்கள் அம்பேத்கர் பெரியாரை பற்றி விமர்சிக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகளவில் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்க தொடங்கினார்கள். இப்போது நேருவை பற்றி பேசுகிறீர்கள். இனி இந்தியா முழுவதும் இளைஞர்கள் நேரு தொடர்பானவற்றை தேடி தேடி படிக்க போகிறார்கள் என அமித்ஷாவின் நேரு குறித்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார் கனிமொழி. I don't think even the Congress people remember Jawaharlal Nehru ji as much as you do. But I should thank you for that. And today, all over the world, young people are finding out and wanting to know more about Jawaharlal Nehru ji, because a person who had such power to change history, to do everything, and imagine having such kind of power till today. Even you, whatever mistakes you commit is because of him. So people are really intrigued by that great leader that students are going and reading about him. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சென்று விளக்கம் அளிக்க அமைக்கப்பட்ட குழுக்களில் ஒரு குழுவுக்கு என்னை தலைமை தாங்க வைத்ததில் மகிழ்ச்சி, அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய கனிமொழி, குறைந்தபட்சம் இப்போதாவது நீங்கள் எதிர்க்கட்சிகளை நம்புகிறீர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றாலும் அதை நான் ஒரு மகிழ்வாக கருதவில்லை என்றார். இப்படி ஒரு தாக்குதல் நடந்து அதற்கு நான் சென்று விளக்கம் கொடுக்கும்படியான சூழலே உருவாகி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. இதை ஒரு அரசாக நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள் என குற்றம் சாட்டினார் கனிமொழி. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை குறை கூறுவதையே முக்கியமான வேலையாக வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சரோ இன்னும் 20 ஆண்டுகள் நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம் என்கிறார். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் உங்களை அங்கீகரித்தால் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தையும் வாக்காளர் தீவிர திருத்தத்தையும் வைத்து ஆட்சி செய்யாதீர்கள் என பீகாரில் நடந்து வரும் தீவிர வாக்காளர் திருத்தத்தையும் சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தில் விமர்சித்தார் கனிமொழி. பிரதமர் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தேர்தல் வரும்போதெல்லாம் அவருக்கு தமிழ் பாசம் வந்து விடுகிறது. ஆனால் தமிழ்நாடு பற்றியும் தமிழ் பற்றியும் பேசும் பிரதமர் கீழடி அறிக்கையை ஏன் ஏற்க மறுக்கிறார் என்பது புரியவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் தெற்கிலிருந்துதான் இந்தியாவின் வரலாறு எழுதப்படுகிறது என்று கூறினார். பிரதமர் தற்போது வந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் தமிழ் மன்னன் ஒருவன் கங்கையை வென்றான் என்பதே அர்த்தம். தமிழன் கங்கையை வென்றான், இனியும் வெல்வான் என பிரதமரின் தமிழக விசிட்டையும் தனது பேச்சில் விமர்சித்தார் கனிமொழி. But you came to Gangai Konda Cholapuram. Remember the name. Gangai Konda Cholapuram. Gangaiயை கொண்டவன் அவன், கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாஜ் ஹோட்டல் தாக்குதல் நடந்த போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டார். ஆனால் பஹல்காம் தாக்குதலுக்காக பிரதமர் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. அதற்கான நிவாரணங்களை இதுவரை மத்திய அரசு வழங்கவே இல்லை. அதை மாநிலத்தின் பொறுப்பாக தட்டி கழித்து விட்டது. ஆபரேஷன் சிந்தூரை விளக்குவதற்காக நான் ஸ்பெயின் சென்றிருந்தேன்.
அங்கு போரால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அரசுதான் கவனித்துக் கொள்கிறது. அதுபோன்ற ஏதாவது ஒரு விஷயமாவது இந்தியாவில் இருக்கிறதா என பிரதமருக்கு கேள்வி எழுப்பினார். எதை சொன்னாலும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது என்று பேசுகிறீர்கள். ஆனால் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உங்களிடம் பதில் இல்லை. காஷ்மீரை ஒன்றிய ஆட்சி பிரதேசமாக மாற்றிவிட்டு அங்கு காவல்துறையினருக்கு ஒதுக்க வேண்டிய 464 கோடி ரூபாய் நிதியை முடக்கிவிட்டீர்கள். காவல்துறையில் நிரப்ப வேண்டிய 4000 பணியிடங்களை நிரப்பாமல் விட்டுவிட்டீர்கள். இதற்கெல்லாம் அரசிடம் என்ன பதில் இருக்கிறது? சுற்றுலாவை நம்பி அங்கு கடன் வாங்கி குடும்பம் நடத்துபவர்களுக்கு அரசு என்ன நிவாரணம் வழங்கியுள்ளது என காஷ்மீர் விவகாரத்திலும் கேள்வி எழுப்பினார் கனிமொழி. எதிர்க்கட்சிகளை நோக்கி கேள்வி கேட்கும் உள்துறை அமைச்சர் பாகிஸ்தான் தாக்குதலில் சிறப்பாக செயல்பட்ட ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி குறித்து பேசிய பாஜக அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்? வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் குடும்பம் மோசமாக கிண்டல் செய்யப்பட்ட போது பாஜகவின் குரல் எங்கே சென்றது என பாஜகவுக்கான கேள்விகளையும் மக்களவையில் கனிமொழி அடுக்கினார். What did you do to a minister who shamed Sophia Qureshi? Madhya Pradesh. A minister from Madhya Pradesh BJP. said something atrocious against a person who has given her life to protect this country. நாங்கள் உங்களுடைய கொள்கையை ஏற்கவில்லை, உங்களது சித்தாந்தத்தை ஏற்கவில்லை. ஆனால் நாடு என்று வருகிற போது நாட்டின் இறையாண்மைக்காக இந்தியாவுடன் நிற்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இன்னொரு நாட்டின் அதிபர் 25 முறைக்கு மேலாக நான் தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் செய்தேன் என சொல்லும் போது அதை ஏன் உங்கள் விஸ்வகுரு மறுக்கவில்லை? இந்த நாடு என்று வரும்பொழுது இந்த நாட்டின் இறையாண்மையை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் குறைந்தபட்சம் 25 முறை இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறார். I don't want to believe him. I want to believe you. பல நாடுகளுக்கு பயணிக்கிறார் பிரதமர். ஆனால் இங்கே இந்த அவையில் விவாதம் நடக்கிற போது கூட இருக்க மறுக்கிறார். Is this your foreign policy? Our Prime Minister has traveled to practically every country in the world. I mean, he's practically not here. Even when Parliament is functioning, he is not here. That is how it is. And we have a person from Foreign Service as our minister, External Affairs Minister. He speaks very well. இந்த போரில் பாகிஸ்தானை கூட வெளிப்படையாக 2 நாடுகள் ஆதரித்தன. ஆனால் இந்தியாவை அப்படி எந்த நாடும் ஆதரிக்காததற்கு காரணம் என்ன? இத்தனை நாடுகளுக்கு பயணிக்கும் பிரதமரால் இது கூட செய்ய முடியவில்லை என்றால் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறதா நமது வெளியுறவு கொள்கை? அண்டை நாடுகள் எதுவும் நட்பு நாடுகளாக இந்தியாவுடன் இல்லை என்பதை நமது வெளியுறவு கொள்கையின் பலவீனத்தை காட்டுகிறது. அண்டை நாடான இலங்கையில் உங்களது நண்பருக்கு திட்டங்களை வாங்கி தருகிறீர்கள். ஆனால் அங்கு சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்கள் பற்றியோ அவர்களது உடைமைகள் குறித்தோ பேச மறுக்கிறீர்கள். அதை திரும்பி வாங்கி தர போராட வேண்டி உள்ளது என கடுமையாக விமர்சித்தார் கனிமொழி. விஸ்வகுரு இந்தியாவை காப்பாற்றுகிறார் என்று கூறினீர்கள். ஆனால் விஸ்வகுரு நம்மை தோல்வியடைய வைத்துள்ளார். அவர் எந்த பாடங்களையும் கற்றுக்கொள்ளவும் இல்லை, எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஒரு அரசன் என்பவன் ஆக்ரோஷமாக எதிர்த்து சண்டையிட்டு வீரத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை உருவாகாமல் பார்த்துக் கொள்வதே ஒரு நல்ல அரசனின் வீரம். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பிரதமர் ராஜேந்திர சோழன் பற்றியெல்லாம் பேசினார். குறைந்தபட்சம் மக்களை காக்கும் அரசனை பற்றி அவர் கற்றுக் கொண்டிருப்பார் என நம்பி என் உரையை முடிக்கிறேன் என்று கனிமொழி அமர்ந்த போது எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பரித்தன. The fiercest leader is not the one who fights to win, but the one in whose presence no war can begin. அப்படிப்பட்ட ஒரு லீடராக, ஒரு அரசனாகத்தான் கங்கை கொண்ட சோழன் இருந்தான். வந்தீர்கள், பாடம் கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.